நண்பர்களே, நம்பகத்தன்மை வாய்ந்த தேர்வு முறை. இதற்காக ஒன்றன் பின் ஒன்றாக நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறோம். டாஸ்க் ஃபோர்ஸ் ஏற்படுத்துவதாகட்டும், ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றம் ஏற்படுத்துவதாகட்டும், மாநிலங்களின் ஆலோசனைகளை கருத்தில் கொள்வதாகட்டும், பார்த்தால் கடந்த பல பத்தாண்டுகளாகவே ஒவ்வொரு மாநிலமும் மத்திய அரசாங்கமும் இந்த மாதிரியான வினாத்தாள் கசிவு பிரச்சனையை சந்தித்து வந்திருக்கிறார்கள். மாணவர்களுடைய எதிர்காலத்துக்குமே இது பெரும் சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு நாடு தழுவிய, அது மாநிலங்களும் சரி மத்தியிலும் சரி, கல்வி முறையிலே மாற்றங்கள் அவசியமானவையாகிவிட்டன. தொழில்நுட்பத்தின் முழுமையான பயன்பாடும் அவசியமானதாகிவிட்டது. அதோடு கூடவே மீண்டும் ஏதாவது ஒரு பேப்பர் மாஃபியா, வினாத்தாள் கசிவு ஏற்படுத்தும் குற்றவாளிகள், தேசத்தின் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் கும்பல், அவர்கள் தப்பிக்க முடியாது. கடுமையான சட்டங்களும் தேவைப்படுகின்றன. நாங்கள் நாடாளுமன்றத்திலே மசோதாவை முன்வைத்தோம். நான் உங்களிடம் வாக்களிருந்தபடியே கடந்த 2 நாட்களிலே நாடாளுமன்றத்தின் 2 அவைகளுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் விரிவான வகையிலே அது குறித்து விவாதித்தார்கள். மேலும் இன்று 2 அவைகளுமே இந்த கடுமையான சட்டங்கள் கொண்ட ஷரத்துக்களை உள்ளடக்கிய இந்த மசோதாவை நிறைவேற்றி விட்டார்கள். இப்போது நம்பகத்தன்மை வாய்ந்த தேர்வு முறையை நோக்கிய மகத்துவம் வாய்ந்த ஒரு பணி நிறைவேறியிருக்கிறது. பணி மேலும் தொடர்ந்து நடைபெற்று வரும். நாங்கள் இப்படிப்பட்ட நிலையை தொடர்ந்து நீடிக்க விட மாட்டோம். இந்த நம்பிக்கையோடு நண்பர்களே, வாருங்கள், நாம் அனைவருமாக இணைந்து வளர்ச்சியடைந்த பாரதத்தின் கனவை நிறைவேற்றும் வகையிலே தோளோடு தோள் சேர்ந்து பயணிப்போம். பல பல நன்றிகள்.